ஒரு அறையில 4 மெழுகுவர்த்திகள் எரிஞ்சிட்டு இருக்குது. காற்றும் மிக மெலிதா, அழகா வீசிட்டு இருக்குது. அப்ப முதலாவதா இருக்கிற அந்த அமைதி அப்படிங்கிற அந்த மெழுகுவர்த்தி யோசிக்குது. காற்று அதிகமா அடிக்குதே, நம்ம அணைஞ்சிருவோமோன்னு சொல்லி யோசிக்குது. அதேபோல சில நொடிகள்ல அணைஞ்சும் போயிருது. அடுத்தடுத்து 2வது, 3வது மெழுகுவர்த்தின்னு அணைஞ்சு போயிருது. 4வது மெழுகுவர்த்தி மட்டும் எரிஞ்சுட்டே இருக்குது. அப்ப அந்த அறைக்குள்ள ஒரு பையன் வர்றான். அந்த பையன் கவலைப்படுறான். இத பார்த்து, "அச்சச்சோ! 3மே அணைஞ்சு போச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 4வதா இருக்கிற அந்த மெழுகுவர்த்தி சொல்லுது, "கவலைப்படாத, என்ன வச்சு இந்த 3 பேரையும் எரிய வச்சுரு" அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பார்த்து இந்த பையன் கேட்குறான், எல்லா மெழுகுவர்த்திகளும் அணைஞ்சு போச்சே, நீ மட்டும் எப்படி எரியிற? உன் பேர் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு 4வதா இருக்கிற அந்த மெழுகுவர்த்தி சொல்லுது, "என் பெயர் நம்பிக்கை" அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லையும் நம்ம வாழ்கிறதுக்கான ஏதோ ஒரு காரணம் நமக்குள்ளே ஒளிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் இனி நான் வாழ வாய்ப்பே இல்லை, எனக்கு இதில் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் தோற்றதுக்கப்புறம் சோகமாயிடுறோம். இல்லைங்க, நம்மளுக்கான வாழ்க்கை நமக்குள்ளேயே தான் இருக்குது. அதை கண்டுபிடிச்சு ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இந்த மாதிரியான மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதன் ஷைன்.